எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் இந்த வாட்ஸ்அப் பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து இந்த வாட்ஸ்அப்பில் வந்து ஏகப்பட்ட அப்டேட்ஸ் ஆகிடுச்சு என்று சொல்ல வேணும். நிறைய அப்டேட்ஸ் கொடுத்துருக்காங்க. மற்றது பல பேருக்கு தெரியாத விடயங்கள். இந்த ரெண்டையும் பற்றி தான் நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நாம் இந்த வாய்ஸ் மெசேஜ் நாம் எப்படி நாம் ரெக்கார்ட் பண்ணதை நாம் எப்படி கேட்டுட்டு அனுப்புறது என்கிறத பற்றி நாம் பார்ப்போம். பொதுவாக வேர்ட் மெசேஜை நாம் டைப் பண்ணி அது சரியாக இருக்கா அப்படின்னு நாம் பார்த்துட்டு அனுப்புறது வழக்கம். ஆனால் இந்த வாய்ஸ் மெசேஜை பல பேருக்கு தெரியாது. அதையும் நாம் கேட்டுட்டு அனுப்பலாம். அது சரியாக இருந்தால் அனுப்பலாம், அல்லது சரியாக இல்லாட்டி நாம் அதை டிலீட் பண்ணலாம். அப்படிங்கிறது பல பேருக்கு தெரியாது. இந்த வாய்ஸ் மெசேஜை நாம் எப்படி நாம் கேட்டுட்டு அனுப்பலாம்ங்கிறத பற்றி பார்ப்போம். வாட்ஸ்அப்பில் நீங்கள் வாய்ஸ் மெசேஜை நீங்கள் ரெக்கார்ட் பண்ணும்போது அதை நீங்கள் லாக் பண்ணிவிட்டு நீங்கள் ரெக்கார்ட் பண்ணுங்கள். அப்படியே நீங்கள் ரெக்கார்ட் பண்ண வேண்டிய எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் பேக் வாங்க. பைக் அப்புறமா நீங்கள் வாட்ஸ்அப்புக்கு போங்க. வாட்ஸ்அப்புக்கு போனதுமே உங்களுடைய மெசேஜை நீங்கள் கேட்கக்கூடிய மாதிரி இருக்கும். அந்த மெசேஜை கேட்டுட்டு நீங்கள் அப்புறமா டிசைட் பண்ணிக்கொள்ளுங்க, அனுப்புறதா அல்லது அதை டிலீட் பண்ணுறதாங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணிக்கொள்ளுங்க. ரெண்டாவது விடயம் நாம் இன்னொருத்தருக்கு மெசேஜ் அனுப்பும்போது அவங்க ரீட் ஆப்ஷனை அவங்க கைட் பண்ணி வச்சுருந்தாங்கன்னு சொன்னால் நாம் மெசேஜ் அனுப்புகிற நமக்கு ஷோ ஆகாது. அதாவது அவங்க பார்த்தாங்களா, நாம் போட்ட மெசேஜ் அவங்க பார்த்தாங்களா அல்லது அவங்க பார்க்கலையாங்கிறது நமக்கு தெரியாது. ஏன்னு சொன்னால் அந்த ப்ளூ ஸ்டிக் நமக்கு காட்டாது. அதால் நம்ம கன்ஃபியூஸ் ஆகிடுவோம். அவங்க பார்த்தாங்களா அல்லது பார்க்கலையா அப்படிங்கிறது நமக்கு குழப்பமாக இருக்கும். நாம் அனுப்பின மெசேஜ் அவங்க படிச்சிருக்கிறாங்களா படிக்கலையாங்கிறத பற்றி எப்படி நாம் கண்டுபிடிக்கலாம்ங்கிறத பற்றி பார்ப்போம். நாம் அனுப்புகிற அந்த மெசேஜை இன்னொருத்தர் பார்த்தார் என்பதற்கான அடையாளம் தான் அந்த ப்ளூ ஸ்டிக். இந்த ப்ளூ ஸ்டிக் ஷோ ஆகலைன்னு சொன்னால் அந்த மெசேஜை பார்க்கல அப்படின்னு அர்த்தம். இப்போ நாம் அந்த அனுப்பின மெசேஜ் அவர் பார்த்தாரா பார்க்கலையா என்றதை நாங்கள் எப்படி டெஸ்ட் பண்ணலாம்னா, நீங்கள் மெசேஜ் ஒன்று அனுப்பிட்டு அதுக்கு அப்புறமா ஒரு சின்னதாக ஒரு வாய்ஸ் மெசேஜ் ஒன்று அனுப்பி வைங்க. அனுப்பி வைக்கிறதுமே அவர் அதை பார்த்தாருன்னு சொன்னால் அது உங்களுக்கு ப்ளூ ஸ்டிக்கை காட்டும். ப்ளூ ஸ்டிக் காட்டிச்சுன்னா அவர் அந்த மெசேஜை படிச்சிருக்காரு என்றது தான் உண்மை. அவர் இல்லை நான் படிக்கலை அப்படின்னு உங்களுக்கு ரீல் விட்டான்னு சொன்னால் நீங்கள் மண்டையில் ஒன்று போடுங்க, தப்பே இல்லை. மூணாவது நாம் யூஸ் பண்ணுற வாட்ஸ்அப்பை நாம் எப்படி நாம் செக்யூரிட்டியை சேஃபாக வச்சுக்கொள்ளலாம் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் கைக்காகிறது அப்படியான இப்படியான பிரச்சனை இப்போ போய்கிட்டு இருக்குது. ஸோ அதால் அந்த பிரச்சனையிலேருந்து நாம் ஓரளவு விடுபடலாம். அதுக்கு நாம் என்ன செய்யலாம்ங்கிறத பற்றி பார்ப்போம். இப்போ நாம் 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை நீங்கள் ஆக்டிவ் பண்ணி அதுக்கு நீங்கள் ஒரு பாஸ்வேர்டை கொடுத்துனீங்கன்னு சொன்னால் உங்களுடைய வாட்ஸ்அப்பும் ஓரளவு செக்யூரிட்டி சேஃபாக இருக்கும் அப்படின்னு நான் சொல்கிறேன். நாலாவது வீடியோ என்னன்னு சொன்னால் லேட்டஸ்ட்டாக அப்டேட் ஆகிருக்கிற அப்டேட்ஸ் தான் இந்த டிஸப்பியரிங் மெசேஜ். அதாவது நாம் இன்னொருத்தருக்கு மெசேஜ் அனுப்பும்போது இந்த பழைய மெசேஜை நாம் டிலீட் பண்ணுறது நமக்கு வழக்கமாக இருக்குது. இப்போ இவங்க சொல்லியிருக்காங்க இந்த ஆப்ஷனை நீங்கள் ஒன்றில் வச்சு கொண்டீங்கன்னு சொன்னால் நீங்கள் மெசேஜ் பண்ணுற மெசேஜ் எல்லாமே 7 நாளுக்கு அப்புறம் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக டிலீட் ஆகிடும் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அதுக்கு நீங்கள் இந்த ஆப்ஷனை ஆன் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அஞ்சாவது நோட்டிஃபிகேஷன். அதாவது நாம் ஒரு குரூப்பில் ஜாயிண்டாக இருக்கோம்னு சொன்னால் அவங்க அந்த குரூப்பில் போடுற மெசேஜ் எல்லாமே நமக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அந்த நோட்டிஃபிகேஷன் வரும்போது நமக்கு சவுண்ட் வருது. இப்போ நாம் அந்த நோட்டிஃபிகேஷன் சவுண்டை நாம் எப்படி மியூட் பண்ணுறதுங்கிறத பற்றி நாம் பார்ப்போம். எந்த குரூப்பை நீங்கள் மியூட் பண்ண வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த குரூப் மேலே லாங்காக ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கொண்டதுமே மேலே அந்த ஒலி மாதிரி ஒரு பட்டன் விழுது. அந்த ஒலி ஐக்கோனை நீங்கள் கிளிக் பண்ணினதுமே இதில் உள்ள டைமை நீங்கள் விரும்பியாக கொடுத்துக்கொள்ளுங்க. அல்லது நீங்கள் எப்போவுமே சவுண்டை நீங்கள் மியூட் பண்ணி வைக்கணும்னு சொன்னால் அதை நீங்கள் ஓகே பண்ணிக்கொள்ளுங்க. மற்றது உங்களுடைய மெசேஜ் சவுண்ட் ஆஃப் பண்ணினாலும் உங்களுடைய மெசேஜ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரணும்னு நீங்கள் நினச்சா நீங்கள் இந்த பட்டன் நீங்கள் ஓகே பண்ணிக்கொள்ளுங்க. அல்லது உங்களுக்கு குரூப் மெசேஜ் நோட்டிஃபிகேஷனாகவும் வர வேணாம் தேவையில்லை அப்படின்னு நினச்சா இதை நீங்கள் கிளிக் பண்ணாதீங்க. ஆறாவது வீடியோ என்னன்னு சொன்னால் நாம் தனிப்பட்ட ரீதியில் இன்னொருத்தரை மெசேஜ் பண்ணும்போது அவங்கள்ட்ட அந்த மெசேஜ் நோட்டிஃபிகேஷன் சவுண்டை நாம் எப்படி மியூட் பண்ணுறதுங்கிறத பற்றி நாம் இப்போ பார்ப்போம். இந்த வீடியோ தான் இன்றைக்கி நாம் பார்த்த வீடியோ. இந்த வீடியோ உங்களை எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஏன்னு சொன்னால் பல பேர் அறிஞ்சிருக்காத புது விடயங்களை இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கிறேன் அப்படின்னு நான் நம்புகிறேன். அதால் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன்.
நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்ச வீடியோ எந்த வீடியோ அப்படிங்கிறத வந்து நீங்கள் வந்து கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணிக்கொள்ளுங்க. அப்படியே உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்து சொன்னால் நீங்கள் வந்து லைக் பண்ணிக்கொள்ளுங்க. அப்படியே உங்களுக்கு கமெண்ட்ஸில் வந்து கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கொள்ளுங்க. இந்த தகவலை வந்து மற்றவங்களுக்கும் வந்து நீங்கள் ஷேர் பண்ண வேணும்னு சொன்னால் அவங்களுக்கும் வந்து இந்த ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க, அல்லது வந்து அவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணிக்கொள்ளுங்க. நீங்கள் என்னுடைய சேனலை வந்து இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளணும்னு சொன்னால் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. அப்படியே பக்கத்தில் பாருங்கள் பெல் பட்டன் இருக்குது, அதே வந்து கிளிக் பண்ணி ஆல்ல போட்டுக்கொண்டீங்க சொன்னால் நம்ம போடுற இந்த மாதிரியான வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனே வந்து சேரும் அப்படின்னு நான் சொல்கிறேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ, பாய்.